12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5இல் 9ஆம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/x அடுக்கு x ஆகும். இதில் மதிப்பை பிரதியிடலாம். 1 + 1/∞ என பிரதியிடும் பொழுது மதிப்பு 0 ஆகும். இதனுடைய மதிப்பு என்ன? அடுக்குலையும் இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். 1 + ∞ மதிப்பு 0. அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். 1/∞ வடிவத்தில் கிடைக்கிது. நம்ம இது ஒரு தேரப்பெறாத வடிவம். தேரப்பெறாத வடிவம்னாவே லோபித்தால் விதியை பயன்படுத்துவோம். லோபித்தால் விதியை பயன்படுத்தணும்னா சார்பானது பின்ன வடிவத்தில் இருக்கணும். இங்கே பின்ன வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால பின்ன வடிவத்தில் கொண்டு வரதுக்காக அடுக்குகள்னு ஒன்று இருந்தாவே இருபுறமும் நம்ம அதாவது சமன்பாட்டுக்கு மடக்கை எடுக்கணும். அப்படி சமன்பாட்டுக்கு மடக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சார்பை g(x)ன்னு எடுக்கலாம். g(x) என்ற சார்பானது 1 + 1/x x என்க. இதை சுருக்கலாம். இதை சுருக்கும் பொழுது g(x) இருபுறமும் லாக் எடுக்கிறோம். log of g(x) = log of 1 + 1/x லாகின் மடக்கை விதியின்படி அடுக்கு முன்னாடி வந்துடும். x பெருக்கல் log of 1 + 1/x. பின்ன வடிவத்தில் சார்பு வேணும் அப்படிங்கிறதுனால பெருக்கல்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸை கீழே வகுத்தலுக்கு கொண்டு வரும் பொழுது log of 1 + 1/x என்னன்னு எழுதிக்கலாம்னா 1/xன்னு எழுதலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். 1/x எதனுடைய மதிப்பு? இது log of g(x). இனி இருபுறமும் மடக்கை எடுக்கலாம். மடக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை மதிப்பானது x → ∞ log of g(x). வலதுபுற மதிப்பானது லிமிட்டு x → ∞ log of g(x)ன் மதிப்பு log of 1 + 1/x 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 வகைப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி என்ன எழுதிக்கலாம்னா முதல்ல x⁻−1ன்னு எழுதிக்கலாம். இதில் நேரடியாக நம்ம எல்லை மதிப்பை பிரதியிடும் பொழுது 1 + ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு 1/∞ மதிப்பு 0 ஆகிடும். log 1 மட்டும் வரும். log 1ன் மதிப்பானது 0. அதே போல் பகுதியில் 1/∞ எனும் பொழுதும் 0 ஆகிடும். எனவே 0/0 வடிவம். வகைப்படுத்துறதுக்காக லோபித்தால் விதியை பயன்படுத்துகிறோம். லோபித்தாலின் விதிப்படி சார்பானது லிமிட் x → log x வகையீடு செய்யும் பொழுது 1/x 1/xக்கு பதிலாக 1 + 1/xன்னு இருக்குது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதனுடைய பெருக்கல் பலனை ப்ராக்கெட்டில் எழுதிக்கிடும். பெருக்கல்ல எழுதணும். அந்த 1 ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 1 + 1/x வகையிடும் பொழுது 1ன் வகையீடு 0 ஆகிடும். 1/x வகையிட்டோம்னா -1/x² வரும். -1/x². அதே போல் பகுதியில் இருக்கக்கூடிய x⁻−1 அப்படிங்கிறது நமக்கு என்னதுன்னா -1 + 1/x தான். x⁻−x வகையீடு மைனஸ் முன்னாடி வந்துடும். x அடுக்கில் 1 குறையும் பொழுது -1 -1 அப்போ -x அடுக்கு -2 -1/x² எழுதிக்கலாம். இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். -x அடுக்கு -2. இதை மேலும் சுருக்கி அமைக்கும் பொழுது லிமிட் x → ∞ பகுதி மதிப்பானது 1/1 + x பெருக்கல் 0 -1 -x² எனும் பொழுது -1/x² பெருக்கல் தொகுதி பகுதி மதிப்பானது -x அடுக்கு -2 x அடுக்கு -2 தொகுதிக்கு கொண்டு போகும் பொழுது x அடுக்கு +2ன்னு மாறிடும். எனவே x²ன்னு கொடுத்துடலாம். x² கேன்சல் ஆகுது. மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதுகிறோம் அப்படின்னா -x² -× +. எனவே லிமிட் x → ∞ 1/1 + x 1/1 + x இது மட்டும் தான் மீதம் அமைஞ்சிருக்கு. இதில் எல்லை மதிப்பை பிரதியிடும் பொழுது 1/∞ 0 ஆயிடுச்சுன்னா 1/1 + 0ன்னு வரும். எனவே மதிப்பானது 1. மதிப்பானது என்ன? 1. therefore லிமிட் x → ∞ 1/1 மதிப்பு எனும் பொழுது 1 ஆகும். 1 ஆகும். எதனுடைய மதிப்பு 1? லிமிட் x → ∞ log of g(x)ன் மதிப்பு 1. லாக தீரத்தை பயன்படுத்திட்டு லாக வெளியில் கொண்டு போயிட்டு எல்லை மதிப்பு உள்ளார கொண்டு வரும் பொழுது லிமிட் x → ∞ g(x) என்பது 1. மடக்கையை நீக்குவதற்காக இருபுறமும் அடுக்குக்கு உயர்த்துறோம். இங்கே அடுக்குக்கு இருக்கக்கூடிய வலதுபுறம் இருக்கக்கூடிய 1 ன் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது e⁻1 ஆகிடும். இடதுபுறம் லாகு கேன்சல் ஆகிடும். லிமிட் x → ∞ ஒரு g(x) e⁻1 என்பது என்ன? e g(x) மதிப்பை பிரதியிடும் பொழுது தீர்வானது therefore
லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ்ஸு 1 பை எக்ஸு ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆகும்.